நேற்று சண்டேயோடைய ஒரு மினி விலாக் என்னென்னு பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம வீட்டில் என்னென்ன சமைச்சோம், என்ன வாங்கினோம், அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து லஞ்சுக்காக கீமா தாங்க வாங்கியிருக்கேன். மட்டன் கீமா இது. ஸோ இந்த கீமா வச்சு நம்ம கொஞ்சம் 2 ரெசிபியாக செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அப்புறமா காய்களும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். புதினா, கொத்தமல்லி, அப்புறமா அவரைக்காய், கேரட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். சரி ஃப்ரூட்டாக என்ன வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாழை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அப்புறமா கொஞ்சம் வீட்டில் ஃப்ரூட்ஸும் இருந்தது. கொய்யா, அப்புறமா வந்து ஆப்பிள் வந்து கெஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து இனி ஏற கட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அது தனித்தனியாக எடுத்து பேக் பண்ணி வைக்க வேண்டியது தான். ஸோ எது கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த கருவேப்பிலை மட்டும் நிறைய கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும். அதில் பேலன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, புள்ளியாக டாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கருணக்கிழங்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து வச்சு நம்ம இந்த ஒரு 4 நாளுக்கு நம்ம ஓட்டிட வேண்டியது தான். சரி, ஓகே. இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலான்னு கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பச்சை மிளகாவும் இருக்குது, அவரைக்காய் இருக்குது. ஸோ அவரைக்காய் பார்த்திங்கன்னா மூட்டு வலிலாம் நிறையா இருக்கிறவங்கள சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. நார் சத்து அதிக அளவில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழமும் ரொம்பவும் நல்லதுங்க. ஸோ வாழைப்பழம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கிறது சாப்பிடுங்க. செவ்வாழை, அப்புறமா நேந்திர வாழை ரொம்பவே நல்லது. ஏலைச்சி, பச்சை வாழைப்பழம், ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாழைப்பழமாக சாப்பிட்றது நம்மளோட வீட்டு வழக்கங்க. அதனால் செவ்வாழை இந்த தடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, சண்டேனாலே வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற வாழைப்பழமாக இருந்ததுன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இந்த ஒரு 5 வாழைப்பழம் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும், நிறைய குவான்டிட்டியிலும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கினா தான் உண்டுங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே வீட்டில் பசி எடுத்துடுச்சு குழந்தைங்களுக்கு. அதனால் ஸ்நாக்ஸுக்காக நேற்று வந்து கொஞ்சம் ஆயில் ஃபுட்டாக சாப்பிட்டதுனால ஃப்ரூட்ஸ் இருந்தது இல்லையா, கெஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ஆப்பிள் இருந்தது, வீட்டில் வந்து கொய்யா பழம் இருந்தது, எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டோன்னா கட் பண்ணி சீக்கிரமாகவே காலியாகிடும். அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும். இப்போ வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக இந்த கீமா உருண்டை குழம்பு அப்படின்னு தான் செய்ய போகிறேன். அதாவது கோலா உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மசாலாலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன் பவுடரு, இல்லை அரிசி மாவு பவுடரு அதெல்லாம் போட்டு நல்லா மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த குஃப்தாக்காக கிரேவி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கிரேவி ரெடி பண்ணிட்டோன்னா சைட் பை சைட் வேறு வேலையும் செஞ்சுட்டே இருக்கலாம். அதனால் இது வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து சாப்பாடு வந்து செஞ்சு வச்சுருக்கேன். குழம்பு வந்து ரசம் நேற்று வச்சதே இருந்தது. அதனால் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ கிரேவி சூப்பராக ரெடி பண்ணி ஆயிடுச்சுங்க. கிரேவியில் வந்து நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு சின்ன உருண்டையாக வந்து நம்ம அந்த குஃப்தா வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து நாங்கள் குஃப்தான்னு சொல்லுவோம். நீங்கள் தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீமா கோலா உருண்டை குழம்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணி கூட போடுவாங்க சில பேர். ஆனால் நான் வந்து பச்சையாகவே போடுவேன். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸோ வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து பச்சையாகவே நான் போட்டிருக்கேன். நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் கூட இது. ஏன்னா நம்ம அரைச்சி தான் செஞ்சுருக்கோம் இல்லையா. ஸோ நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. இது இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ சைட் பை சைடு வந்து கொஞ்சம் கட்லெட் மாதிரியும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மசாலாஸ் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி ஃப்ரை கூட பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இதிலே வந்து குட்டி குட்டியாக நம்ம ஃப்ரை பண்ணி கூட நம்ம இதிலேயே பிரியாணி கூட செய்வாங்க. அதுவும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதுவும் ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. சின்ன உருண்டையாக வந்து கூட பண்ணலாம். ஆனால் நான் அதிலே வந்து கட்லெட் மாதிரி கொஞ்சம் சப்பையாக தான் பண்ணேன். ஆனால் அது நல்லா குண்டாக வந்துடுச்சிங்க. குட்டியான்ட்டு தான் செஞ்சேன். ஆனால் நல்லா புசுன்னு சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் சொல்ல வேணாம், சூப்பராகவே இருந்ததுங்க. நல்லா ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னா சூப்பரான ஒரு கோலா கட்லெட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெடி ஆகிடும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோலா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பர் டேஸ்டியான இந்த குழம்பும் வந்து நல்லாவே இருக்கும். ரசம், சுட சாப்பாடு கூடவே வந்து கோலா உருண்டை குழம்பு, இந்த ஃப்ரைடு கட்லெட்டு எல்லாமே வச்சு நம்மளுடைய சண்டே பார்த்திங்கன்னா சூப்பராக போயிடுச்சுங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கோலா உருண்டை குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கட்லெட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யணும் அப்படின்ற ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது 2 ரெசிபியுமே. எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமைச்சிங்க, எப்படி போயிடுச்சு உங்களுடைய சண்டேன்றதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க. பிடிச்சிருந்தா சப்போர்ட்